மிஸ்டர் ரெடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். அண்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேண்டிய ஒரு டாபிக் தான் நம்ம பேச போறோம். முடி வளர்றதுக்கு என்ன பண்ணணும்? இது பண்ணா முடி கொட்டிடும், இது பண்ணா முடி கொட்டிடும், இதை பண்ணாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இப்படிலாம் சொல்றீங்க. ஆக மொத்தம் வளர்றதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு தான். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி உணவுகள்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், அண்ட் டாபிக் எல்லாம் என்ன அப்ளை பண்ணலாம், அண்ட் என்ன தடவுனா முடி வளருமா வளராதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ யூஸ்வலி முடி வளர்றதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இன்னொரு கண்டென்ட்ல நம்ம பேசியிருக்கோம். என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி காரணங்கள்னாலலாம் முடி கொட்டலாம் அப்படின்றது. ஸோ மெயின் என்ன காரணமா இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை முதல்ல சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணியாச்சுன்னா அடுத்து முடி வளர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ யூஸ்வலி ஹேர் க்ரோத்துக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு முடி வளர்றதுக்கு விட்டமின் டி, ஜிங்க், புரோட்டீன் அண்ட் அயர்ன், ஒமேகா ஃபேட்டி ஆசிட், பயோட்டின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம வந்துட்டு முடி வளர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரக் ஸ்டோர் அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினாக்சிடில் அப்படிங்கிற ஸ்ப்ரே வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது நீங்க டெய்லி நைட் வந்துட்டு ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு மசாஜ் பண்ணி விட்டுடணும். ஸோ இது வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். இதுல ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ண உடனே முடி கொட்டுற பிரச்சனை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்பனா வளர்ந்த முடியெல்லாம் கொட்டிடுமா அப்படின்னா எல்லாம் கொட்டாது, பட் ஒரு 20% ஆஃப் த ஹேர் ஃபால் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, என்னோட பர்சனல் சஜஷன், மினாக்சிடில் ஸ்ப்ரேவை விட நீங்க ஹோம்மேடா ஹேர் ஸ்ப்ரே ரெடி பண்ணி யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். அந்த ஹேர் ஸ்ப்ரே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுபடி நீங்க பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்க ஹோம்ல பண்ற ஹேர் ஸ்ப்ரே அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் பேட்ச் பண்ணிக்கிறணும். வெளியில வச்சீங்கன்னா 3 days தான், அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஹேர் ஸ்ப்ரே எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். 1 liter வாட்டர்ல மெயினா வந்துட்டு ரோஸ்மேரி இலை வந்துட்டு ஒரு ஸ்பூனு, அப்புறம் முருங்கை இலை ஒரு கையளவு, இல்ல ட்ரை லீவ்ஸா நீங்க அமேசான்ல வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பூன், அண்ட் வெந்தயம் கொஞ்சோண்டு, புதினா இலை கொஞ்சோண்டு, அண்ட் கிராம்பு ஒரு 10 to 15 கிராம்பு. இதை போட்டு தண்ணி வந்துட்டு 1 liter தண்ணி வந்துட்டு 250 ml அளவு வர்ற அளவுக்கு நல்லா ஒரு 20 minutes மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு ஓவர் நைட் இதை மூடி போட்டு வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில அதை நல்லா வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இத நீங்க டெய்லி காலையிலயும் நைட்டும் உங்க ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணலாம். இது வந்துட்டு தண்ணின்றதுனால உடனே காஞ்சிரும் அண்ட் ரொம்ப பிசு பிசுப்பா கிரீசி லுக் எல்லாம் இருக்காது. ஸோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் கண்டிப்பா ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்க மார்னிங் அண்ட் நைட் இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு 2 months யூசேஜ்லயே தெரியும் நிறைய குட்டி குட்டி முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கிறது. இது அக்கார்டிங் டு த ஸ்டடி, ப்ராப்பர் ஸ்டடி படி மினாக்சிடில் அப்படின்ற ஸ்ப்ரே நான் சொன்னேன் இல்லையா, இது எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குதோ அதே அளவுக்கு இது பெனிஃபிட் கொடுக்கறதா ஸ்டடிஸ் இருக்கு. ஸோ இது நீங்க வந்துட்டு ஹேர் ஸ்ப்ரேவா நீங்க யூஸ் பண்ணலாம். இதை தவிர்த்து ஆயில் யூஸ் பண்ணா முடி வளருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா எண்ணெயும் வந்துட்டு முடி வளரும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டடியும் இல்லை. பட் ஸ்டில் ஆன்கோயிங் ஸ்டடி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய், ஜோஜோபா ஆயில் அப்படின்னு சொல்ற அந்த ஆயில், இது ரெண்டுலயும் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஒரு 5 to 10 drops, அதே மாதிரி நம்ம ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் ஒரு 5 drops. இதை வந்துட்டு நீங்க ஒரு அப்ராக்சிமேட்லி 500 ml ஆஃப் ஆயில்ல ஒரு 10 drops ஆஃப் பெப்பர்மெண்ட் ஆயில், 10 drops ஆஃப் ரோஸ்மேரி ஆயில், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதோட ஆலிவ் ஆயில், இந்த ஜோஜோபா ஆயில், கோகோனட் ஆயில், இந்த மிக்சர்ல நான் சொன்ன ஆயில் ஆட் பண்ணிட்டு நீங்க இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம்.
இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஸ்கேல்ப்ல வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். அதனால ஹேர் growth இம்ப்ரூவ் ஆகும். ரெண்டாவது ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹேர் ஆயிலிங் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக தான் பேசிக்கா ஹேர் ஆயிலிங் பண்றது. க்ரோத்துக்கும் ஹேர் ஆயிலுக்கும் சம்பந்தம் அப்படின்னு எந்த ஸ்டடிலையும் ப்ரூவ் பண்ணல. இன்னும் ஸ்டடி ஆன் கோயிங்ல தான் இருக்கு. டு சம் எக்ஸ்டென்ட் ஹேர் ஆயில் அப்படின்றது நம்மளுக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆன்கோயிங் ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் அது ப்ரூவன் கிடையாது. பட் ஸ்டில் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் அண்ட் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் இது ரெண்டையும் நீங்க ஜோஜோபா, கோகனட் அண்ட் கேஸ்டர் ஆயில் இதுல வந்துட்டு மிக்ஸ் பண்ணி, அதாவது ஜோஜோபா, கோகனட் ஆயில் இது ரெண்டும் வந்துட்டு ஹை ப்ரப்போர்ஷன்ல கேரியர் ஆயிலா யூஸ் பண்ணிக்கிறணும். அதோட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கேஸ்டர் ஆயில் அண்ட் இந்த பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் ஒரு 5ல இருந்து 10 சொட்டு, அதே மாதிரி ரோஸ்மெரி ஆயில் ஆட் பண்ணிட்டு இது நீங்க வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற எதெல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கு, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. வில் கம் அக்கார்டிங் டு தட்.